18th sum, find the matrix A such that -2 -1 1 0 -3 4 into A transpose equal to -1 1 9 -8 2 22 -10 -5 plus 15. ஸோ இங்கே வந்து A டிரான்ஸ்போஸோட ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ தேவை. ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்னவா இருந்திருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் முன்னாடி இருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 3 rows 2 columns. Then right hand side matrix order is 3 into 3. Obviously A transpose வந்து நிச்சயமாக என்னவாக இருந்திருக்கணும்னா 2 into 3 தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ரோவோட காலம் 2, அப்போ செகண்ட் ரோவோட A transpose ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் A transpose பக்கத்தில் இருக்கிறதால அதோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் 2 into 2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆப்வியஸ்லி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3 into 3. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 3 எடுத்துக்கிட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ 3 சூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் 3 into 2 அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 2 into 3. Then only we will get 3/3 matrix as a answer. That A transpose equal to ABCDEF கொண்டு வந்துருங்க. ஸோ ABC அந்த வேல்யூ வந்து இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்க வேல்யூ ஏ டிரான்ஸ்போஸ் பதிலாக எடுத்துன்னு வந்து எழுதிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஏபிசின்னு இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 -5. ஸோ A = 1, B = 2, C = -5 வந்துடும். ஸோ அதோட அந்த ஆன்சர்ஸ் முடிஞ்சிச்சு. பட் DEF வேணும். ஸோ டேக் ஃபஸ்ட் ஒன் 2A - D = -1. Then we will get D = 3. Then 2B - E = -8. அதை சால்வ் பண்ணிங்கன்னா then we will get E = 12. Then 2C - F equal to -10. 2C - F equal to -10. After solving we will get F equal to 0. So then A transpose, this is not A, this is A transpose equal to 1 3 1 3 2 12 -5 0. Thus A equal to அதை நீங்கள் எழுதிக்கோங்க 1 2 -5 1 2 -5 3 12 0. This is the required matrix A. So because this is not A, this is A transpose. So A equal to taking transpose 1 2 -5 come to the first column, 3 12 0 come to the second column. This is a required answer. Then if A is a square matrix such that A square equal to A, find the value of 7A minus I plus A the whole cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A is a square matrix, A squared equal to A ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. Using matrix multiplication we get I plus A the whole squared, I plus A into I plus A. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் A square plus 2AB plus B squared. IA AI ரெண்டுமே A தான், IA AI A தான். ஸோ A plus A 2A மாறிடும். A ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் A ஸ்கொயர்ட். ஸோ A plus B ஹோல் ஸ்கொயர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். IA AI become A 2Aன்னு வந்துச்சு. A ஸ்கொயர்டும் A தான். டோட்டலாக I plus 3Aன்னு வந்திருக்கு. But I need I plus A the whole cube. So I plus A the whole squared into I plus A, that is I plus 3A. I plus A the whole squared வந்து I plus 3A கண்டுபிடிச்சிருக்கோம் into I plus A. Again normal multiplication. I into I squared, I into A IA, 3A into I 3AI, 3A into A 3A squared. Again பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு A squared வந்திருக்கு. A ஸ்கொயர்டுக்கு பதிலாக A போட்டிங்கன்னா 3Aவாக மாறிடும். IA வந்து A, அதே போல் 3AI வந்து 3A, 6A plus 1A 7A, I plus 7A, I plus 7Aன்னு வந்திருக்கு. I plus A the whole cube. Now எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7A minus I plus A the whole cube ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 7A minus I plus A whole cube வேல்யூ minus of I plus 7A. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus I minus 7A will be cancelled. So 7A minus of I plus A the whole cube equal to minus I. இந்த சம் இதோட முடியுது.
Then 10th sum. Given your own examples of matrix satisfying the following condition is each case அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா ஏ அண்ட் பி சச் தட் ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபியும் எக்ஸிட் ஆகணும், பிஏவும் எக்ஸிட் ஆகணும், ஆனால் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நீங்களாக ஒரு ரெண்டு நம்பர் ஆஃப் காலம் இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் ரோ இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக வர மாதிரி ஏபி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏ வந்து 2 3, இது வேறு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இதே எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணும்னு கிடையாது. 2 3 - 1 4, பி 1 4 7 2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏபி வேல்யூம் பிஓ வேல்யூம் வேறு வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹென்ஸ் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. தென் செகண்ட் ஒன், ஏ அண்ட் பி சச் தட் ஏபி ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு பிஏ, ஏ நாட் ஈக்குவல் டு 0, பி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கும் வேறு எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 1 1 1 1, பி ஈக்குவல் டு 1 - 1 - 1 1. ஏவும் பியும் 0 கிடையாது, ஆனால் ஏபி 0 பிஏ 0 வரணும். நல்லா கவனிங்க. I have multiplied A and B, I will get 0 0 0 0. Then B into A, I will get 0 0 0 0. So ஏவும் பியும் 0 கிடையாது, ஆனால் AB equal to 0 equal to BA. Third one, A and B such that AB equal to 0, BA not equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் 0 0 எடுத்துக்கோங்க. அதே போல் எங்கே நீங்கள் ஏல எடுத்தீங்களோ அங்கே எடுக்காமல் வேறு ஏதாவது இடத்துல நீங்கள் பிஏ செட் பண்ணிக்கோங்க. மற்ற வேல்யூஸ் எலிமெண்ட்லாம் 0 எடுத்துக்கோங்க. ஸோ ஏ 1 0 0, பி 0 0 3 0. மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ வந்து 0 0 0ன்னு கிடச்சிச்சு. பிஏ வந்து 3 ஒன்று வருது, 0 0 3 0ன்னு வருது. ஸோ ஏபி 0 பட் பிஏ நாட் ஈக்குவல் 0. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான், நம்மளால் முடிஞ்ச சில மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்து நம்மளே ப்ரூவ் பண்ணலாம். இதோட 10th sum கம்ப்ளீட் ஆகுது. Then 16th sum, if A is 3 into 4 matrix and B is a matrix such that both A transpose B and B into A transpose are defined, what is the order of the matrix B அப்படின்றாங்க. A 3 into 4, அப்போ A transpose 4 into 3. A transpose B is defined அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியோட ஆர்டர் நம்மளுக்கு தெரியாது, அதனால் பியை வந்து M into Nன்னு எடுத்துக்கோங்க. A transpose B is definedனா அதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வரும், ஆன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ A transpose-ஓட ஆர்டர் 4 into 3, பியோட ஆர்டர் M into N. ஸோ அப்போது நிச்சயமாக பியோட அது அப்படியே நிறுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் பி கேட்டிருக்காங்க. ஆல்சோ பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் பி இஸ் டிஃபைன்ட். ஸோ ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் 4 into 3, பியோட ஆர்டர் M into N. ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. தென் ஸோ இந்த ஸ்டெப் நான் சொன்னேன். தென் இப்போது இங்கே கொண்டு வரோம். பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் டிஃபைன்ட் அப்படின்றாங்க. பியோட வேல்யூ M into N, ஏ டிரான்ஸ்போர்ட்டோட வேல்யூ 4 into 3. அப்போ வாட் இஸ் M into N நீங்கள் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. அப்போ நிச்சயமாக இங்கேயும் நம்மளுக்கு 3 தான் இருந்திருக்கணும். இங்கே 4 இருக்குது அப்படின்னா இங்கே N வேல்யூ என்ன வரணுன்றதை நீங்கள் யோசிச்சுக்கலாம். நிச்சயமாக இங்கே வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கு, டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட ஆன்சரில் வந்து M இங்கே பார்க்கணும் அடுத்தது. ஸோ எம்மோட வேல்யூ உங்களுக்கு 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எம்மோட வேல்யூ வந்து 3. அப்போ N வேல்யூ எப்படி இங்கேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸும் இங்கே இருக்க நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொல்கிறேன். இங்கே 3 இருக்குது. 3 இன்ட்டு இங்கே M, இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக. அப்போ எம்மோட வேல்யூ என்ன வந்துச்சுன்னா 3ன்னு வந்துடுச்சு. ஸோ M ஈக்குவல் டு 3. தென் இங்கே பார்த்தீங்கன்னா N இங்கே வந்து 4 இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் B இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் A டிரான்ஸ்போஸ். அப்போ இங்கே N இங்கே 4னா அப்போ N ஈக்குவல் டு 4. ஸோ M ஈக்குவல் டு 3, N ஈக்குவல் டு 4. Order of B is 3 into 4. Again I repeat you, they are given A is 3 into 4. Then obviously A transpose is 4 into 3. A transpose B and B into A transpose are defined. So A transpose B is defined. Then we have A transpose 4 into 3, B value M into N. And B into A transpose is defined. Then B M into N already we have taken. Then A transpose 4 into 3. நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் வந்து 3. அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ வந்து 3ஆக தான் இருந்திருக்கணும். அப்போ M ஈக்குவல் டு 3. அதே போல் செகண்ட் ஒன் B இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் N இங்கே 4 இருக்குது.
ஃபஸ்ட்டு ரோவோட காலம் n, அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிஸோட காலம் n, இப்போ செகண்ட் மேட்ரிஸோட ரோ வந்து எவ்வளோ இருக்குது 4, அப்போ ஆப்வியஸ்லி n = 4. பியோட ஆர்டர் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா m × n, m is 3, n is 4. அது நம்ம பியோட ஆர்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Then 17th sum, express the following matrix as the sum of symmetric and skew symmetric matrix. ஸோ சம் ஆஃப் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் 7.1213 இதை பார்த்து நம்ம இப்போ திருப்பி இங்கே பார்க்க போகிறோம். சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஃபார்முலா P = 1/2 A + A transpose. So A, then find A transpose, then P = 1/2 A + A transpose, then find P transpose that is equal to P அப்படின்னு கிடச்சிதுன்னா இந்த வேல்யூ P மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது திருப்பி நம்மளுக்கு அதே மேட்ரிக்ஸ் கிடச்சிதுன்னா that is symmetric. So symmetric. Q = 1/2 A - A transpose. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண பிறகு Q transpose = 1/2 0 5 - 5 0. இப்போ பார்த்தீங்கன்னா Q வந்து என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். Q வந்து என்ன நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 0 - 5 5 0. ஸோ இந்த இடத்துல இருக்குது மேலே. இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்னா 0 5 - 5 0 கிடைக்கும். அதுதான் Q transpose = -Qன்னு எழுதலாம். ஸோ P transpose = P, Q transpose = -Q. P transpose = P அப்படின்னு வந்ததுன்னா தட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். Q transpose = -Qனா தட் இஸ் Q symmetric matrix. Then we have to find out sum of அப்படின்றாங்க. ஸோ sum of symmetric and skew symmetric A = P + Q 1/2 8 1 1 - 10 1/2 0 5 - 5 0. After simplifying this one we will get 1/2 8 6 - 4 - 10. 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். Then we will get 4 - 2 3 - 5. This is nothing but A. Thus A is expressed as the sum of symmetric and skew symmetric matrices. இதே போல் செகண்ட் ஒன் இப்போ 3/3 செக் பண்ணுறோம். A transpose P = 1/2 A + A transpose. Then P transpose = P. Therefore P is symmetric matrix. Q 1/2 A - A transpose. Then we will get Q transpose = 1/2 0 5 3 - 5 0 6 - 3 - 6 0. ஸோ தட் இஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டெப்லேயும் வந்து கவனிச்சிங்கன்னா இதிலேருந்து -Qவை நம்ம வெளில எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா Q தான் கிடைக்கும். நல்ல மைனஸால் மல்டிப்ளை பண்ண மாதிரி இருந்தால் கூட Q தான் கிடைக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ Q transpose = -Q. Therefore Q = 1/2 A - A transpose is a skew symmetric. Then sum of இருக்கிறதால P + Q கண்டுபிடிக்கிறோம். that is equal to Aவே வரணும். that is equal to A வந்ததுன்னா thus A is expressed as a sum of symmetric and skew symmetric matrix. So symmetricனா P = P transpose, Q symmetricனா Q = Q transpose = -Q. Then sum ofன்னு கொடுத்துருக்கிறதால capital A = P + Q. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு திருப்பி Aவே கிடைக்கணும் நம்மளுக்கு. thus A express the sum of symmetric and skew symmetric matrix. இது 5 மார்க்கில் கூட கேட்கலாம். இது பார்த்துக்கோங்க. Then 20th sum, for what values of x the matrix A 0 1 - 2 - 1 0 x cube 2 - 3 0 is skew symmetric. For skew symmetric matrix நம்ம எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும். A transpose = -A. சிமெட்ரிக்னா A transpose = A, skew symmetricனா A transpose = -A. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A transpose பண்ணிவிடுங்க. 0 1 - 2 - 1 0 x cube 2 - 3 0 அதை எழுதிருங்க. மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேங்க. 0 × -1 0 1 × -1 -1. தென் -2 × 1 + 2. இந்த மேட்ரிக்ஸ் சொல்லிகிட்ருக்கேன் நான். -1 × -1 + 1 -1 × 0 0 -x cube × -1 plus -1 × x cube -x cube. செகண்ட் ரோ முடிஞ்சது. தென் -1 × 2 -2 -1 × 3 -1 × -3 that is +3 -1 × 0 0. ஏன் இதை எடுத்துருக்கோன்னா ஸ்கியூ சிமெட்ரிக்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறதால இதை எடுத்துருக்கோம். A transpose = -A. ஆப்வியஸ்லி எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்குது, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ x cube 3 -3 - x cube.
எதை எடுத்தாலும் உங்களுக்கு x cube equal to 3 தான் கிடைக்கும். x cube equal to 3, then x equal to 3 power 1 by 3. Then second question, if 0p3 2q squared minus 1 r1 0 is a skew symmetric, find the value of p comma q and r. For skew symmetric matrix we have a transpose equal to minus a. லாஸ்ட் சம் பார்த்ததே தான், அது ஏ போல் எடுத்துக்கிறீங்க. இங்கே நம்ம 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ minus p equal to 2, then p equal to minus 2, r minus r equal to 3, then r equal to minus 3. Then here q squared, here also minus q squared is there. Q squared equal to minus q squared. See, again I repeat you, q squared, here minus q squared is there. So q squared equal to minus q squared, 2q squared equal to 0, q squared equal to 0, then q equal to 0. So ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தால் வேல்யூஸ் கண்டுபிடிங்கன்னா a equal to minus a transpose அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். Construct the matrix of aij 3 into 3 where aij equal to I minus j. State whether a is symmetric or skew symmetric. இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். இந்த எக்ஸசைஸில் கூட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் சில சம்ஸு. 3/3 3/3க்கு என்ன வரும்? a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33. aij எப்படி எடுக்கணும்னா I minus j. அப்போ 1 minus 1 a11 1 minus 1 0, a12 1 minus 2 minus 1, a13 1 minus 3 minus 2, then a21 2 minus 1 1, a22 2 minus 2 0, a23 2 minus 3 minus 1. Then third row, a31 3 minus 1 2, a32 3 minus 2 1, then a33 3 minus 3 0. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஏ டிரான்ஸ்போஸ் பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஏ டிரான்ஸ்போஸில் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்க மைனஸ் எல்லாம் காமனாக வெளில எடுத்திங்கன்னா ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா அந்த மைனஸோட அந்த ஏ வந்திருக்கு. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னா ஆன்சர் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் a skew symmetric matrix. A is skew symmetric matrix. Then 22nd question, let A and B two symmetric matrix prove that AB equal to BA if and only if AB is symmetric matrix அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா A equal to A transpose, B equal to B transpose எடுத்துக்கலாம். ஏபியும் சிமெட்ரிக்னா அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு வரும். ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபின்னு எழுதலாம். வாட் இஸ் பி டிரான்ஸ்போஸ்? தட் இஸ் பி. வாட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ்? தட் இஸ் ஏ. ஸோ பிஏ ஈக்குவல் டு ஏபி. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோன்னா ஸோ பிஏ ஈக்குவல் டு ஏபி என்ஸ் ப்ரூஃப். அவன் அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ லெட் ஏ அண்ட் பி டூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் தட் ஏபி ஈக்குவல் டு பிஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் AB is symmetric matrix. if and only AB equal to BA வரணும், இல்லை BA equal to A ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். அதை தான் அப்படி சொல்லி if and only if கண்டிஷன் அது. ஸோ A கொடுத்துருக்கிறது A and B are symmetric, then A equal to A transpose, B equal to B transpose எழுதிட்டீங்க. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏபி இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபி சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி அதான் கண்டிஷன். ஏ இஸ் சிமெட்ரிக்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், பி இஸ் சிமெட்ரிக்னா பி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி. இப்போ ஏபி இஸ் சிமெட்ரிக்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வரணும். அப்போ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் ஏபி ஈக்குவல் டு பின்னு ப்ரூவ் பண்ணோம். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்திருக்கோம். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸோட ஃபார்முலா நம்ம இங்கே எழுதுறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பி டிரான்ஸ்போஸ் ரிவர்ஸ் எல்லாம் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி. பி டிரான்ஸ்போஸ் வாட் இஸ் பி டிரான்ஸ்போஸ்? தட் இஸ் பி. பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி. தென் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஸோ we proved AB equal to BA. This is the end of the 22nd sum. 23rd sum, if A and B two symmetric matrices same order, prove that AB plus BA is symmetric matrix, AB minus BA is skew symmetric matrix.
Since A and B are symmetric, therefore A equal to A transpose, B equal to B transpose. We have to prove that AB plus BA is symmetric. So we have solution கொடுத்துருக்காங்க. AB plus BA symmetric போது AB plus BA the whole transpose equal to அது எப்படி எழுதலாம்னா AB the whole transpose plus BA the whole transpose எடுத்துக்கோங்க. AB the whole transpose எப்படி எழுதலாம்னா B transpose into A transpose. அதே போல் BA the whole transpose we can write A transpose into B transpose. AB reversal B first வரும், BA reversal A first வரும். Then what is B transpose B? What is A transpose A? Same way A transpose A, B transpose B. Therefore we are getting BA plus AB, that is nothing but AB plus BA. Hence AB plus BA is symmetric matrix. ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்னா அதோட டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அதே மேட்ரிக்ஸாக வரும். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஏபி ப்ளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அதே மேட்ரிக்ஸ் ஏபி ப்ளஸ் பிஏ. ஆன்சர் ப்ரூவ். இதே போல் மைனஸ் ஏபி மைனஸ் பிஏ இஸ் கியூ சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏபி மைனஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ். B transpose into A transpose BA. ஏன்னா B transpose B, A transpose A minus A transpose into B transpose is AB. So BA minus AB, take that minus outside. ஸோ இதுலேருந்து ஒரு மைனஸை வெளில எடுத்திருக்காங்க இந்த ஸ்டெப்லேருந்து. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து ஒரு மைனஸ் நம்ம வெளில கொண்டு வந்தோம்னா ஏபி மைனஸ் பிஏன்னு வந்துடும். ஸோ நம்ம என்ன இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஏ அப்படி வந்துச்சுன்னா அது சிமெட்ரிக்கு. அதே இடத்துல ஏபி மைனஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏன்னு வந்ததுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக்கு. ஹென்ஸ் அ ப்ரூஃப். ஸோ இதோட 7.1 ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பேலன்ஸுக்கு சம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அனுப்புங்க. தேங்க்யூ.